ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே ஒரு எபிசோட் சொல்லியிருந்தேன் இல்லையா, அது வந்து பார்ட் 2 வந்துட்டு இந்த கதைக்கு அப்புறம் தான் வரும். ஃபர்ஸ்ட் டைமாக பார்த்தீங்கன்னா நான் கதை எழுதியிருக்கேன். அது வந்து எப்படி இருக்குது அப்படின்றத வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கதை வந்துட்டு நானாக யோசித்து சிந்தனை பண்ணி எழுதுனது. ஏன்னா மற்றவங்க கதையை சொல்லியே பார்த்தீங்கன்னா எனக்கு போர் அடித்த மாதிரி இருந்தது. சரி, அதனால நம்மளே ஏன் கதை எழுதக்கூடாது அப்படின்னு நினச்சி நான் இந்த கதையை வந்துட்டு எழுதினேன். இது வந்து என்னோட கற்பனையில் கலந்த கதை. அதாவது 80ல எல்லாம் பார்த்தீங்கன்னா மாட்டு வண்டி தானே இருக்கும், அந்த மாதிரி இருக்கிற ஒரு கதை தான். அது ரொம்பவும் சிம்பிளாக வந்துட்டு முடிஞ்சிடும், ரொம்ப நீளமாலாம் போயிட்டே இருக்காது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது நல்ல ஒரு கதையாக வந்துட்டு இனிமேட்டு சொல்லலாம்னு நினைக்கிறேன். அது வந்து வேற யாரோட கதையாகவும் இருக்காது. அதனால நானே வந்துட்டு சொல்லலாம் அப்படின்ற ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வந்துட்டு ரொம்பவும் மொக்க போடாமல் கதைக்குள்ளே போயிடலாமா? அந்த ஊரில் வண்டிக்காரன் தாத்தா என்றாலே எல்லோருக்கும் தெரியும். அவருடைய மனைவி லக்ஷ்மி. தெய்வீகமான முகம், அமைதியான தோற்றம். இவர்களுக்கு 4 பிள்ளைகள். மூத்தவன் பெயர் அசோக், இளையவன் பெயர் அருள், அதுக்கடுத்தது ஆதித்யா, அன்பு. இவர்கள் 4வரும் படிப்பை முடித்துவிட்டு விவசாயம் செய்து வருகிறார்கள். 4வரும் அப்பா சொல்லை தட்டாத பிள்ளைகள். அதனால்தான் அப்பாவின் சொல்படி, சுருக்கமாக சொல்ல போனால் வண்டிக்கார தாத்தா சொல்படி கேட்டு நடப்பவர்கள். இந்த வண்டிக்கார தாத்தாவுக்கு எவ்வளவுதான் சொத்து இருந்தாலும் இன்னும் மாட்டு வண்டியில் தான் போய்கொண்டிருக்கிறார். ஏனென்றால் அவர் 1950 பிறந்தவர். அது மட்டும் இல்லாமல் பழைய வாழ்வை எப்போதும் நினைவில் கொள்பவர். வீட்டில் 2 கார்கள், 2 மோட்டார் பைக்குகள் எவ்வளவோ இருந்தாலும் இவர் அந்த மாட்டு வண்டியில் தான் பயணம் செய்வார். அதனாலேயே ஊருக்குள் வண்டிக்கார தாத்தா என்றும் பெயரை சூட்டினார்கள். வருடம் 1985 இந்த வண்டிக்கார தாத்தா ஒரு நாள் அவர் ஊரிலிருந்து நெல் மூட்டைகளை வண்டியில் ஏற்றிக்கொண்டு எப்போதும் போல சந்தைக்கு சென்றார். அது ஒரு சின்ன கிராமம் என்பதால் ரோடு வசதிகள் எதுவும் இல்லை, மண் ரோடு மட்டுமே. வண்டி பாதையில் தான் செல்ல வேண்டும். என்னதான் பிள்ளைகள் இருந்தாலும் அவர்களுக்கு என்று மனைவி பிள்ளைகள் இருப்பதால் யாரையும் தொந்தரவு செய்யாமல் இருப்பது நல்லது என்றும் நம் வேலைகளை நாமளே செய்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர். அதே மாதிரி ஒரு நாள் நெல் மூட்டைகளை எல்லாம் வண்டியில் ஏற்றியபடி சந்தைக்கு கிளம்பினார். அது ஒரு சாயங்காலம் வேலை, 4:30 மணி. 2 பக்கமும் கருவேல காடுகள் நிறைந்த மண் ரோடு. மாடுகள் ஆடி அசைந்து செல்வதற்கே மணி 8ஐ தொட்டிருந்தது. பின் அவர் சந்தைக்கு சென்று, முன்சாமி, நெல் மூட்டைகளை எல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்துக்கோ, அப்புறம் என்ன குத்த சொல்லக்கூடாது. ஐயா, நீங்க போய் இப்படி சொல்லலாமா? உங்ககிட்ட இன்னைக்கு நேத்தா நான் இந்த நெல் மூட்டைகள் எல்லாம் வாங்கிட்டு இருக்கேன். டேய் கண்ணையா, இந்த மூட்டைகள் எல்லாத்தையும் எடுத்து உள்ளவை. சரிங்கய்யா என்று குரல் வந்தது உள்ளிருந்து. அப்புறம் முன்சாமி, வீட்டில் குழந்தை குட்டிங்கெல்லாம் எப்படி இருக்காங்க? உன்னோட சம்சாரம் எப்படி இருக்கு? அந்த புள்ள, அதான் அந்த குருவுமா? ஐயா, எல்லாரும் நல்லா இருக்கோங்கய்யா. அப்படி இப்படி என்று பேசி முடிப்பதற்குள் மணி 10ஐ தாண்டி இருந்தது. சரி முன்சாமி, நான் கிளம்புறேன், நேரம் ஆயிடுச்சு. இந்த வயசான காலத்துல எதுக்கு இவ்வளோ தூரம் நீங்க இங்க வந்து கஷ்டப்படுறீங்க? உங்க பிள்ளைங்க கிட்ட சொல்லியிருந்தா அவங்க வந்திருப்பாங்கல்ல. அது சரிப்பட்டு வராது முன்சாமி. நம்ம உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் நாம தான் இந்த வேலையெல்லாம் செய்யணும். எப்பவுமே மற்றவங்களை எதிர்பார்க்க கூடாது முன்சாமி. அதுவும் சரிதாங்கய்யா. ஐயா, நெல் மூட்டைகளுக்கான தொகை 50,000ஐ கையில் கொடுத்தார் முன்சாமி. மீதி பாக்கிய எப்ப தருவோம் முன்சாமி? ஐயா, எங்ககிட்ட இப்போதைக்கு இதுதான் இருக்கு, மீதிய அப்புறம் தரேன் என்று சொல்லி மென்று முழுகினார். சரி முன்சாமி என்று பேசி கொண்டிருக்கும் போதே மல்லிகைப்பூ கடையை பார்த்தார். அப்போது மனைவியின் ஞாபகம் வரவே உடனே கடைக்கு சென்று மல்லிகை பூவை வாங்கினார். லட்சுமிக்கு நாம ஏதாவது வாங்கி கொடுத்ததா உண்டு என்று மனதிற்குள் நினைத்துவிட்டு அப்படியே பேரன் பிள்ளைகளுக்கு சிக்கன் கறியும் புரோட்டாவும் வாங்கினார். இது எல்லாவற்றையும் வாங்கி கொண்டு புறப்பட்டார் வண்டிக்கார தாத்தா. இரவு ரொம்ப நேரமானதால் வந்த களைப்பில் தூங்கியும் போனார். மாடுகள் எப்போதும் போற வழியில் போய்கொண்டிருந்தன. அப்போது திடீரென்று மாடுகள் நின்றுவிட்டன. நின்றது மட்டும் இல்லாமல் ஊரிய அதிரும் அளவுக்கு கத்தின. என்னாச்சி என்று கண் விழித்தவர் மாடுகள் 2ம் கதறுவதை கேட்டு, ராமு, சோமு, என்னாச்சி, ஏன் இப்படி கத்துறீங்க என்று கேட்டார். மாடுகள் அப்போதும் கத்தி கொண்டே இருந்தன. என்ன என்று எதுவும் புரியாமல் வண்டியில் இருந்து கீழே இறங்கி பார்த்தார். 2 பக்கமும் கும்மிருட்டாக இருந்தது. வழியில் ஏதாவது முட்கள் கிடைக்கிறதா என்று பார்த்தார். அப்படி பார்த்த போதும் எதுவும் இல்லை. சற்றென்று காற்று பலமாக வீசியது. மாடுகள் மிரண்டு கொண்டே இருந்தன. இதற்கு மேல் இங்கு இருந்தால் சரிப்பட்டு வராது என்று நினைத்து மாட்டு வண்டியின் மீது ஏறினார். வண்டியின் மீது உட்கார்ந்த அவருக்கு ஒரு அதிர்ச்சி. சந்தையில் வாங்கி வந்த சிக்கன் கறி மற்றும் பரோட்டா, பூ, இதில் எதையும் காணவில்லை.
அப்போதுதான் அவருக்கு புரிந்தது, இங்கு ஏதோ ஒரு அமானுஷ்யம் இருக்கு என்று. இதற்கு மேல் இங்கு இருந்தால் ஆபத்து என்று உணர்ந்தவர் மாடுகளை விரட்டி சென்றார். போகும் வழியில் சிறிது படபடப்பாக இருந்தது. காற்றும் நின்றுவிட்டது. மாடுகளும் எப்போதும் போல கத்துவதை நிறுத்திவிட்டு வீடு வந்து சேர்ந்தது. இந்த வண்டிக்கார தாத்தாவுக்கு பயம் இல்லை என்றாலும் மனதில் ஏதோ குழப்பமாக இருந்தது. ஒரு வழியாக வீடு வந்து சேர்ந்து கை கால் முகத்தை கழுவிவிட்டு வீட்டிற்குள் நுழைந்தார். லட்சுமி ஓடி வந்து, வாங்க, இப்பதான் வரீங்களா என்று கேட்டார். ஆமா என்று பதிலளித்தார். சரி சரி, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், வந்து சாப்பிட்டுருங்க என்று சொல்லியும் ஏதோ ஒரு ஆழ்ந்த யோசனையில் இருந்தார். என்னங்க, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? இல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ போய் படுத்து தூங்கு என்றார். அப்போ சாப்பாடு? எனக்கு ஒன்றும் வேண்டாம், தண்ணி மட்டும் கொடு என்றார். அவருக்கு நடந்த அமானுஷ்யத்தை பற்றி லட்சுமியிடம் எதுவும் சொல்லவில்லை. யோசனையுடன் கண்ணை மூடியவர் மறுநாள் காலையில் கண் விழித்தார். அப்போது வீட்டில் பேரன் பேத்திகள் அவரை சுற்றி விளையாடி கொண்டிருந்தன. பேரன் பேத்திகளை பார்த்த சந்தோஷத்தில் எல்லாவற்றையும் மறந்து போனார். இப்படியே நாட்கள் ஓடின. 2 மாதம் கழித்து திரும்பவும் சந்தைக்கு கிளம்பினார். அன்னைக்கு நடந்த சம்பவங்கள் அனைத்தும் ஞாபகத்திற்கு வரவே துணைக்கு யாரையாவது கூட்டிக் கொண்டு செல்லலாம் என்று முடிவெடுத்தார். கடைசி மகனை அன்புவை கூட்டி சென்றார். சாயங்காலம் 4 மணிக்கு வீட்டிலிருந்து கிளம்பியவர்கள் சந்தைக்கு போவதற்குள் இருட்டிவிட்டது. கையில் சிமிலி விளக்கு, டார்ச் லைட் என்று எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டுதான் சென்றார்கள். அப்பாவும் பிள்ளையும் பேசிக்கொண்டு மாட்டு வண்டியை ஓட்டிக்கொண்டு சென்றனர். அப்போது அன்னைக்கு வந்த அதே இடம் வந்தது. சிக்கன் கறியும் மல்லிகை பூவும் காணாமல் போன அதே இடம் வந்தது. அப்போது அவர்களுக்கு ஒரு குரல் கேட்டது. என்ன வண்டிக்கார தாத்தா, ரொம்ப நாளா உன்னதான் தேடிட்டு இருந்தேன், என்னை மறந்துட்டியா என்று கேட்டது அந்த குரல். அப்பாவும் பிள்ளையும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். என்னவா, ஏதோ சத்தம் கேக்குது, ஷூ, பேசாம இரு, எதுவும் பேசாத என்று கூறினார். நீ யாரு? உனக்கு உனக்கு என்ன வேணும்? எங்களை இப்படி பயமுறுத்துற? அதற்கு அந்த குரல், எனக்கு நீ சந்திக்கு போயிட்டு வரும்போது அன்னைக்கு மாதிரியே கரிசோறும் மல்லிகை பூவும் வாங்கிட்டு வரணும். நான் ரொம்ப நாளாக காத்துட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம எனக்கு ரொம்ப பசிக்குது. நீ தான் என்னை ஏமாத்திட்டே இருக்க. இன்னைக்கு வரும்போது கண்டிப்பா எனக்கு வாங்கிட்டு வரணும் என்று சொன்னதும் 2 பேரும் பயந்து போய் அப்படியே நின்று விட்டார்கள். மாடுகளும் மிரண்டு போய் அங்கேயே நின்று விட்டன. எதுவும் பேசாமல் போகக்கூடாது என்று, சரி, உனக்கு நான் கண்டிப்பா வாங்கிட்டு வரேன், நீ யாரு அதை சொல்லு, அப்பதான் நான் வாங்கிட்டு வருவேன் என்று கூறினார். நான் பக்கத்து ஊரு, என்னோட பேரு கவிதா. எனக்கு அப்பா அம்மா யாருமே இல்லை. அம்மா நான் பிறந்த உடனே செத்துட்டாங்க. அப்பா 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. சித்தி கொடுமை தாங்க முடியல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அப்பாவும் இறந்துட்டாரு. சித்தி கொடுமை இன்னும் அதிகமாயிடுச்சு. எனக்கு வாழவே பிடிக்கல. வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன். வெளியில வந்துட்டேன்னு தவிர எனக்கு எங்க போறதுன்னே தெரியல. வாழறதுக்கு தைரியம் இல்லாம இதோ இந்த ஆலமரத்துல தான் தூக்கு போட்டு செத்துட்டேன்னு தவிர என்னோட ஆன்மா இந்த ஆலமரத்தையே சுத்தி வந்துட்டு இருக்கு. எனக்கு ஆயுசு முடியறதுக்குள்ள நான் இறந்துட்டதால என்னோட ஆத்மா இங்கேயே அழிஞ்சிட்டு இருக்கு. அதான் எனக்கு பசி பொறுக்க முடியல. எனக்கு ஆயுள் முடிகிற வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன். நீங்கள் தான் எனக்கு சோறு போடணும். தினமும் கறிசோறு தான் வேணும். இதுக்கு சம்மதம்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் உங்களை எதுவும் செய்ய மாட்டேன். இல்லைனா உங்கள் குடும்பத்தையே அழிச்சிருவேன். அப்புறம் யாருமே உசுரோடு இருக்க மாட்டீங்க என்று சொன்னது அந்த மோகினி. தாத்தாவுக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. ஒரு மோகினிக்கு எப்படி தினமும் சோறு கொடுப்பது என்று யோசித்துக் கொண்டிருந்தார். அப்போது அன்பு சொன்னான், அப்பா, இப்போதைக்கு தப்பித்தால் போதும் என்ற எண்ணத்தில் சரி என்று சொல்லுங்களப்பா என்று சொன்னான். வேறு வழி இல்லாமல், சரி, இதுக்கு நான் சம்மதிக்கிறேன். ஆனால் ஒன்று, என்னோட குடும்பத்துல இருக்கிறவங்கள நீ ஒண்ணுமே பண்ணக்கூடாது என்று சொன்னார் வண்டிக்கார தாத்தா. நீங்க எனக்கு கொடுத்த வாக்க முதலில் காப்பாற்றுங்கள், அதற்கு பிறகு நான் சம்மதிக்கிறேன் என்று சொன்னது அந்த மோகினி. நீங்க ஒரு நாள் கூட தவறாமல் சாப்பாடு கொண்டு வரணும். அப்படி இல்லைன்னா நீங்க எந்த ஒரு காரணம் சொன்னாலும் நான் மன்னிக்கவே மாட்டேன். ஒரு நாள் தவறினால் உங்கள் வீட்டில் ஒரு மரணம் நிகழும் என்று சொல்லி முடித்தது அந்த மோகினி. வண்டிக்கார தாத்தாவும் நான் இதுக்கு சம்மதிக்கிறேன் என்று கூறிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டார். சந்தைக்கு போகும்போது மணி 9 தாண்டி இருந்தது. வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொண்டு கிளம்பினார். அப்போ அன்பு, என்னப்பா இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே, இப்ப என்ன பண்றது என்றான். எனக்கு இதுக்கு வேற வழி தெரியல. அது சொல்றபடி கேட்கலனா நமக்கு தான் ஆபத்து.
கொஞ்ச நாளைக்கு சாப்பாடு எடுத்துட்டு போவோம், அதன் பிறகு பார்ப்போம் என்று சொல்லிவிட்டு இருவரும் கிளம்பினர். அதெல்லாம் சரிப்பா, இப்போ வீட்ல என்ன சொல்றது? இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னு நீ யார்கிட்டயும் சொல்லாத, எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன். இப்படி பேசிவிட்டு இருவரும் வீட்டிற்கு செல்ல 1 மணி ஆகிவிட்டது. மறுநாள் விடிந்ததும் சிக்கன் கறியை வாங்கி கொண்டு, இந்தா லட்சுமி, இதை சமைச்சிரு என்று கொடுத்தார். என்னங்க, இன்னைக்கு காலையிலேயே கறி வாங்கிட்டு வந்திருக்கீங்க, என்ன விஷயம்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சாப்பிடணும்னு தோணுச்சு, அதான் வாங்கிட்டு வந்தேன். சரிங்க என்று சொல்லிவிட்டு நல்ல ஒரு கமகமன்னு வாசனையுடன் கறி குழம்பு சமைத்து சாப்பிட்டு விட்டு எல்லோரும் வேலைக்கு கிளம்பினர். அவர்களுடைய வயல் வேலைக்கு இருந்த கறி குழம்பு எல்லாவற்றையும் தூக்குச்சட்டியில் எடுத்துக்கொண்டு கிளம்பினார் வண்டிக்கார தாத்தா. மாட்டு வண்டியில் கொஞ்ச நேரம் பயணத்திற்கு பிறகு அதே ஆலமரம் வந்தது. தூக்குவாளியை ஆலமரத்து பக்கத்தில் வைத்துவிட்டு அப்படியே கிளம்பினார். அப்போது திடீரென்று காற்று அடித்தது. அவருக்கும் புரிந்துவிட்டது அந்த மோகினி வந்துவிட்டாள் என்று. வைத்துவிட்டு திரும்பி பார்க்காமல் சென்றார். கொஞ்ச தூரம்தான் சென்றிருப்பார். அதற்குள் அந்த மோகினி தூக்குவாளியில் இருந்த கரிசோரை தின்றுவிட்டு தூக்கி எறிந்தது. சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தவர் அதிர்ந்து போய்விட்டார். அவ்வளவு ஆக்ரோஷமாக இருந்தது அந்த மோகினி. எரிந்த தூக்குவாளியை எடுத்துக்கொண்டு திரும்பி பார்க்காமல் சென்றார். இப்படியே நாட்கள் போய்கொண்டிருந்தது. மாதங்கள் வருடங்கள் ஓடின. அந்த மோகினிக்கு சாப்பாடு கொடுப்பது, சந்தைக்கு சென்றால் மல்லிகை பூ வாங்கி வருவது என்று வருடங்கள் ஓடின. ஒரு நாள் மோகினி அமாவாசை அதுவும் தாத்தா சாப்பாடு கொண்டு வருவார் என்று காத்து கொண்டிருந்தது. பகல் முழுவதுமாக வரவில்லை. சரி, இரவில் எடுத்துக்கொண்டு வருவார் என்று நினைத்தது. ஆனால் 7 மணி ஆகியும் அந்த தாத்தா வரவில்லை. அதனால் கோபம் கொண்ட மோகினி ஆத்திரத்தில் கத்தியது. திடீரென்று மேல சத்தம் கேட்கவே கத்தியதை நிறுத்திவிட்டு திரும்பி பார்த்தது. கூட்டமாக எல்லோரும் சென்றார்கள். மோகினி அதை உத்து கவனித்துக் கொண்டிருந்தது. யாரோ இறந்து விட்டார்கள் போல என்று மனதில் நினைத்து கொண்டு பக்கத்தில் சென்று பார்த்த பொழுதுதான் தெரிந்தது அது வண்டிக்கார தாத்தா என்று. அப்போது மோகினி ஆவேசப்படவில்லை, மாறாக கதறி கதறி அழுதாள். இவ்வளவு நாள் நமக்கு சோறு போட்டு கொண்டிருந்த வண்டிக்கார தாத்தா இறந்து விட்டார் என்று தேம்பி தேம்பி அழுதது அந்த மோகினி. வண்டிக்கார தாத்தாவை கடைசி வரைக்கும் வழி அனுப்பி வைத்துவிட்டு எரிந்து கொண்டிருந்த நெருப்பில் கை வைத்து, நான் உங்கள் குடும்பத்தை எதுவும் செய்ய மாட்டேன் என்று சத்தியம் செய்துவிட்டு மறைந்தது அந்த மோகினி. நான் எழுதின இந்த நாவல் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு சொல்லுங்க. இதுக்கப்புறமும் நாவல் எழுதுறது உங்க கையில தான் இருக்குது. ஏன்னா நீங்க வந்துட்டு நல்லா இருக்குது, இந்த கதை நல்லா இருந்ததுன்னு சொன்னா மட்டும்தான் நான் எழுதுவேன். அப்படி இல்லை, நான் எப்பவும் போல நம்ம வந்துட்டு 1.5 மணி நேர கதை வந்துட்டு பார்க்கலாம். ஸோ எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.